இடிவிழுந்து போனதம்மா என் வாழ்விலே. யாருக்கு என்ன தீங்கு எனக்காய் பெறப்பட்ட தண்டனை இந்த பாவி நிலைமை பார்த்தாயா? சொல்லால் அடிக்கிறார்கள், கல்லால் அடிக்கிறார்கள். எங்கு செல்வது, எப்படி செல்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றே. ஆண்டவா, வாழ்க்கை இழந்த பாவி வாழ வழி இல்லையா? நான் வாழ்ந்தால் உலகத்திலே என்னை போற்றுவார் யாரும் இல்லை. என்னை போற்றுவார் யாரும்
அரசருக்கு மகனாக பிறந்து செங்கோலியின் ஆட்சி முடிவில் மணக்கோட்டை கட்டி வைத்திருந்தது அனைத்து மண்கோட்டையாக மாறிவிட்டது. நாம் ஒன்று நினைத்தால் அந்த தெய்வம் ஒன்று நினைக்கின்றது. இருந்தால் விதினாலோ எனக்கென்று உதவி செய்ய யாரும் இல்லையே. இந்த பாவி வழி தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கின்றன. பசியால் வாடுகின்றன. ஆண்டவா, மனித நினைப்பதுண்டே வாழ்வில் நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டே. பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பது தந்தை
கொண்டே வீட்டிற்கு போகின்ற வழியிலே யார் என்றே தெரியவில்லை. ஒரு முதியவர் அழைத்து கொண்டே சொல்கின்றார். அவர் யாராக இருக்க முடியும்? ஐயா, அப்பா பாரம்மா, இந்த பாவி நிலைமையை பாரம்மா. என்ன செய்ய உங்களுக்கு? எதற்காக அழுதீங்க? யார் நீங்க? என்னன்னு சொல்லுங்க. அப்பா, என் கதையை கேட்டா கல்லும் கரையும் அம்மா, கல்லும் கரையும். அப்படியா? உண்மைதானம்மா. நான் யார் என்று உரைக்கின்றேன், நீங்களாவது கேட்க வேண்டும். சொல்லுங்க. என் மனதில் உள்ள பாரத்தை உன்னிடத்தில் கொடுக்கின்றேன் அம்மா. கண் விழித்துக் கொண்டு கேட்டு வாருங்கள் அம்மா. அப்படியாங்க? அம்மா, நான் யாரு தெரியுமா? யார் நீங்க? மங்களபுரி நாடு, மங்களபுரி நாடு, குலசேகர மன்னர். குலசேகர மன்னர். அம்மன்னருக்கு ஒரு மகளா